கையில் ரத்தம் கொட்டியபடி காவல் நிலையத்திற்கு சென்ற இளைஞர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள். பெற்ற மகனே தந்தையை வெட்டி கொன்ற பயங்கரம். 15 ஆண்டுகளாக ரத்தத்தில் ஊறிய வெறி கொலையாக மாறியது எப்படி? மகனின் ரத்த வெறிக்கு என்ன காரணம்? இரவு 10 மணி அளவுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இளைஞர் ஒருத்தர் பதற்றத்தோட போயிருக்காரு. அவர் கையிலிருந்து ரத்தம் வேற கொட்டி இருக்கு. என்னப்பா ஆச்சு? கையில வேற ரத்தம் வருது, ஏதாச்சும் அடிதடி ஆகிருச்சான்னு அங்க உள்ள போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. அப்போ அடிதடி எல்லாம் இல்ல சார், நான் என்னோட அப்பாவை கொன்னுட்டேன் அப்படின்னு சாதாரணமா சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த இளைஞர். என்னையா சொல்ற? எதுக்காக உங்க அப்பாவை கொலை பண்ண? இப்ப அவரோட சடலம் எங்க கிடக்குது அப்படின்னு கேட்டு இருக்காங்க. எங்க கிராமத்துல உள்ள தோட்டத்துல தான் சடலம் கிடக்குதுன்னு அந்த இளைஞன் சொல்லி இருக்கான். அடுத்து அங்க போன போலீசார் ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு இளைஞன் கிட்ட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுலதான் அவரு அவங்க அப்பாவை எதுக்கு கொலை செஞ்சாருங்கிறதே தெரிஞ்சிருக்கு. மதுரை உசிலம்பட்டியில் உள்ள தும்மக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த 60 வயசான மனோகரன் அதே கிராமத்துல தன்னோட நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி பஞ்சவர்ணம். இவங்களுக்கு ஒரு மகளும் சக்கரவர்த்திங்கிற மகனும் இருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா 2 பேரும் கடந்த 15 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மகன் சக்கரவர்த்திக்கு 14 வயசு இருக்கும் போதே மனோகரனும் பஞ்சவர்ணமும் பிரிஞ்சிட்டாங்க. இப்ப மகளுக்கும் மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே கிராமத்துல தன்னோட மனைவி தாய் கூட வாழ்ந்துட்டு வந்த சக்கரவர்த்தி தனிக்கொடிங்கிறவரோட தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து வாழை பயிரிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே தான் மனோகரனும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு நடுவுல சக்கரவர்த்திக்கும் மனோகரனுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. தந்தை சின்ன வயசுலயே தாயை தனியா தவிக்க விட்டு போனதுனால சக்கரவர்த்திக்கு மனோகரனை சுத்தமா பிடிக்காமலே போயிருக்கு. இதுதான் மகனுக்கும் தந்தைக்கும் இடையில பிரச்சனை வந்ததுக்கு முக்கிய காரணமே. மனோகரனோட விவசாய நிலத்துக்கு பக்கத்துலதான் சக்கரவர்த்தியும் வாழை பயிரிட்டு பராமரிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அவரோட நிலத்தை தாண்டிதான் சக்கரவர்த்தி தன்னோட தோட்டத்துக்கு போக முடியும். அப்படி போகும்போது இந்த வழியா வரக்கூடாதுன்னு சொல்லி மகன் கிட்ட மனோகரன் சண்டை போடவே பதிலுக்கு சக்கரவர்த்தியும் எகிரி இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, நிலத்துல தண்ணீர் பாய்ச்சிருந்து தொடர்பா 2 பேத்துக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டு அது கைகலப்புலையும் போய் முடிஞ்சிருக்கு. அங்கிருந்தவங்க தான் மகனையும் தந்தையையும் விலக்கி விட்டிருக்காங்க. இதுக்கு மத்தியில 13ஆம் தேதி நைட்டு வழக்கம் போல தன்னோட நிலத்துல தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு சக்கரவர்த்தி. அப்ப அங்க கையில அரிவாளோட வந்த மனோகரன் மகனை வெட்ட பாஞ்சிருக்காரு. அப்போ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த அரிவாளை பிடுங்கின சக்கரவர்த்தி ஆத்திரம் அடங்காம மனோகரனோட கழுத்து கால் பகுதிகள்ல சரமாரியா வெட்டி இருக்கான். அதுல அவருக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து கோவத்துல கொலை பண்ணிட்டோமேன்னு பயந்து போன சக்கரவர்த்தி சிந்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.